பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸில் நம்ம வாங்கின அந்த பிரான்ஸ் மெடல் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு ஒரு பிளேயர் உள்ளே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அத்தனை பெனால்ட்டி கார்னர்ஸ், அதில் நம்ம ஜெயிச்ச ஒரு மொமெண்ட். பல நாட்கள் நம்ம அதிலேயே ட்ராவல் ஆனதுக்கு கிடைச்ச ஒரு வரம். தமிழ்நாடு ஸ்கூல் லீக்கு நிறைய ஈவெண்ட் இங்கே நடத்துறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், அதோடைய மெடல் தான் இது. ஜல்லிக்கட்டுக்கு முன்னால் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அதுதான் கபடியாக மாறிச்சு. வேறு மாநிலம் கபாடின்னு சொல்லி அவங்க அதை பதிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே தான் பிறந்துச்சு, ஆனால் இல்லை. நல்ல பிளேயரை தேர்ந்தெடுத்து ஃபிட்னஸ் கொடுத்தா பிளேயராக மாறிடுவாங்க. இப்போ ஒரு ஃபிட்னஸ் ஆளை எடுத்து ஒரு பிளேயராக மாற்றுறாங்க. இன்டர்நேஷ்னலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் 1 இன்றைக்கி ஐஐடியில் கூட அதுக்குள்ள ஓப்பன் வந்திருக்கு. யாருமே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதோடைய அவேர்னஸ் இல்லாமல் வெளி மாநிலத்தோடு அவங்க வந்திருக்கிறாங்க. ஹாக்கியில் கடந்த 2 முறை நாங்கள் சாம்பியனாக வாங்கினோம். அதில் ஆடின 36 பேர் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டு கிளியர் ஆகிட்டாங்க. அவங்க லைஃப் செட்டில் ஆகிட்டு. எல்லாரும் மனசுலையும் நிற்கிறது ஆஸ்திரேலியா மேலே கார்த்தி அடித்த ஒரு கோல், ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் அவர் அடித்த ஒரு கோல் எல்லார் மனசுலையும் நிற்கும். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான டாக்குமெண்ட்ரி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் ஆஃப் ஹவு டு பி அ ஸ்போர்ட்ஸ் அத்லீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட இருக்கிறவர் President of Hockey Unit Tamil Nadu and Treasurer of Hockey India, Development Committee Chairman of Asian Hockey Federation, சேகர் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, எப்படி சார் இருக்கீங்க? குட். பியூட்டிஃபுல் சார். இருக்கீங்க? சூப்பராக இருக்குது சார். சார், இன்றைக்கி ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இந்தியன் ஹாக்கி டீம், அதை தான் பற்றி பேச போகிறோம் சார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸில் நம்ம வாங்கின அந்த பிரான்ஸ் மெடல் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு ஒரு பிளேயர் உள்ளே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அத்தனை பெனால்ட்டி கார்னர்ஸ், அதில் நம்ம ஜெயிச்ச ஒரு மொமெண்ட். எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ். இது வரைக்கும் ஐபிஎல் லாஸ்ட் ஓவரில் உட்காந்தவங்கலாம் டே ஹாக்கி இப்படின்னு வியந்து பார்த்த ஒரு மொமெண்ட் சார். அப்போ நீங்கள் லைவில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஃபியூ இந்தியன்ஸில் நீங்கள் ஒருத்தர், அதை பற்றி சில வார்த்தைகள். வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்ம ஹாக்கிக்காக நிறைய பல நாட்கள் நம்ம அதிலேயே ட்ராவல் ஆனதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரம். நான் அங்கே போய் அதை அட்டன் பண்ணது. அதுவும் இந்த அமித் ரோஹிதாஸ் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிளேயர். அவர் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஆள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய இந்த ட்ரைபிளில் இருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. அவர் பயம் அறியாத ஆள். அவர் ஹாக்கியில் பெனால்ட்டி கார்னருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அட்டாக் பண்ணுறது, நம்ம பிசி வாங்கி ஃபாஸ்ட்டாக அதை நிப்பாட்டுறதுங்கிறது டிஃபென்ஸ் பண்ணுறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். அமித் ரோஹிதாஸ் ரொம்ப அதில் சிறந்த ஆள், கீ பிளேயர். அவர் அந்த மேட்ச்சில் ரெட் கார்டு வாங்கிட்டார். ஆனால் அடுத்த மேட்ச்சில் செமியில் நம்ம 10 பேரை மட்டும் தான் வச்சு ஆடணும். அந்த ரெட் கார்டு வாங்கும்போது ஒரு பிளேயர் இல்லாமல் தான் நம்ம ஆடுவோம். நம்ம டீம் அந்த இடத்துல 11 பேர் இல்லாமல், இந்த மாதிரி கேம்லலாம் அந்த பொசிஷனுங்கிறது ஒரு ஆள் இல்லைன்னா கூட அந்த டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். அந்த ரொம்ப யூஸ் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி நம்ம அதில் வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் அதுக்கு பேடியை நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஹாக்கியை அந்த சயின்ஸாக நான் சொன்னோம்ல, அந்த இது இதுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த்தனிங்கை அவ்வளோ அழகாக பிளேயர்ஸ் மத்தியில் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறத அழகாக அவங்கள அதுக்குள்ள பயிற்சியை கொடுத்து அந்த இடத்துல அவர் அவருடைய உதவியும் நம்மளுடைய கோச்சும். அதே மாதிரி இப்போதும் சொல்ல ஸ்ரீஜேஷுடைய இந்தியா வால், அவருக்கு அதான் நேமு. அவர் கேரளா மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து தான் அவர் ஹாக்கியை கற்றுக்கிட்டு போனார். இங்கே தான் ஒர்க் பண்ணார். அவர் என்ன மாதிரி ஒரு ஃபிட்டிங், சேவ், அதே மாதிரி எனர்ஜி லெவல், அந்த லெவலை அவர் அங்கே வச்சுருந்தது அந்த பிளேயர்ஸை அவ்வளோ எனர்ஜி லெவலில் வச்சுருந்தார். அந்த சீனியர் அவர் நிறைய இன்றைக்கி மோஸ்ட் ஒரு 7 to 8 கோச்சஸ்ட்டை படிச்சிருப்பார். அந்த இதெல்லாம் முடித்து இன்றைக்கி நான் அவர் ஏன் அதில் பார்க்குறேன் அப்படின்னா, சில நாள் நாங்கள் ஹோட்டலில் ஒரு நாள் தங்கியிருப்போம். அவர் ரூம்லேருந்து மீட்டிங் ஹால் போவார். ஒரு பெண்
பேனா பென்னு இது பேப்பர் எடுத்துக்கிட்டு தான், ஒரு டைரி ஒரு பென் எடுத்துகிட்டு தான் போவார், நோட்ஸ் எடுப்பார். இன்றைக்கும் அந்த பழக்கத்தை அவ்வளோ அழகாக அந்த பிளேயர்ஸ் வந்து அந்த கரெக்ட் டயத்தை மெயின்டைன் பண்ணுறது, அந்த நோட்ஸ் எடுத்து அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அது ரொம்பவே இருக்கும். ஸ்ரீஜேஷை பொறுத்தவரையில் எப்படி நம்மளுக்கு தோனி வந்து இந்தியாவுக்கும் கூல் கேப்டனோ, ஹர்மன் பிரீத் வந்து நான் ஒரு நம்மளோட கேப்டன் கூல் தான். ரொம்ப கூலாக போய் கரெக்டாக பிசியை வந்து ரொம்ப சிஸ்டமாக பண்ணிட்டு வந்துடுவார். மன்பிரீத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீனியர் பிளேயர். அவர் ஆஃப்லைனில் அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது மன்பிரீத் சிங்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா ஆடுவார். விவேக்கும் அதே மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு அபிஷேக்குடைய கோல், அவர் அடிக்கிற ஒவ்வொரு கோலும் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். எந்த ஆங்கிளு இந்த ஷாட்டை அடிக்க முடியாதுங்கிற வந்து அவர் வந்து செஞ்சுருப்பார். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மொத்த திறமையும் அதில் காமிச்சாங்க. அந்த வெற்றி வந்து அவங்க தூங்குறத விட நாங்கள் தூங்கலை, அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருந்தோம். அன்னைக்கு நைட் ஈஃபில் டவரில் அந்த செலிப்ரேஷன், அந்த நைட்டு பாரிஸ்ல ரொம்ப ரொம்ப கிரேட். அது மறக்கவே முடியாது. அவ்வளோ செலிப்ரேஷன். எல்லா தலைவரும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களும் ஃபோனில் பண்ணி வாழ்த்து சொல்லி அதை வந்து ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டரோட கால், அந்த கால் டீமுக்காக, அது என்ன மாதிரி ஒரு மொமெண்ட் சார்? எதிர்பார்க்கல யாரும். முடித்து வெளியே வந்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லைனில் வராங்க அப்படின்ட்டு. எல்லாருமே அந்த அதே எனர்ஜி லெவல்லே உட்காந்து பேசினாங்க. அவர் பேசினதுக்கு பிறகு இன்னொரு பெரிய எனர்ஜி எல்லாத்துக்கும் பூஸ்டப் ஆகிட்டு. என்ன சொன்னார் மோடி சார்? பாராட்டுக்கள். அது போக வந்து ஒவ்வொருத்தர் பேரை சொல்லியும் அவர் வந்து நீ இந்த மாதிரி ஆடின அப்படிங்கிறது, நீங்கள் இங்கே வாங்க நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. இந்தியா வந்த உடனேயும் அவங்க ஃபேமிலியை எல்லாரையுமே பார்த்து நிறைய நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது இன்னும் ஒரு எனர்ஜி லெவல் கிடச்சிது. அது உண்மையிலே இது 2வது ஒலிம்பிக். நம்ம டோக்கியோ ஒலிம்பிக்கும் நம்ம இதுக்கு முந்தின ஒலிம்பிக்கும் நம்ம தான் பிரான்ஸ் மெடல். வர ஒலிம்பிக் கோல்டு மெடலாக இருக்கணுங்கிற ஆர்வம். இன்னும் அதை தாண்டி உமன்ஸ் டீமும் வரணுங்கிறது. ரொம்ப சின்ன கேப்பில் நம்ம குவார்டர் ஃபைனல் இதாகிட்டோம், செலெக்ஷன் ஆகாமல் போயிட்டோம் ஒலிம்பிக்கு. இந்த ஒலிம்பிக்கு நம்ம வருவோம் சார். ஒலிம்பிக்ஸை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான அக்லாடு வந்துட்டு ஏஷியன் சாம்பியன்ஷிப் சென்னையில் நடந்துச்சு 2023. இந்தியா ஜெயிச்சாங்க மலேசியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டோ, இது என்ன மாதிரி ஒரு மொமெண்ட் சார் உங்களுக்கு? எப்படி சொல்கிறது, முதல்ல வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நன்றி சொல்லணும். என்னென்னா வந்து 17 வருடமாக நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் எதுவுமே சென்னையில் நடந்ததே இல்லை. முதல்ல அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக பதவி வந்த உடனே அந்த நேரத்தில் வந்து வேர்ல்டு கப் வந்து ஒடிசாவில் நடத்துகிறாங்க. ஹாக்கி இந்தியாவில் இருந்து நான் அப்போ தான் ஹாக்கி இந்தியாவில் ட்ரெஷரராக வந்திருந்ததுனால இன்வைட்டேஷன் கொடுத்து நீங்கள் அந்த மேட்ச் பார்க்க வாங்கன்னு அங்கே இன்வைட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஹாக்கிக்கு இவ்வளோ ரெக்கக்னேஷன் இருக்குமா, இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ரொம்ப அதை ஒரு நாள் வாரேன்னு சொல்லிட்டு 2 நாள் தங்கியிருந்து அதை வந்து பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து கரெக்டாக என்ன நடந்துச்சுன்னா, எஃப்ஐஹெச் உடைய பிரசிடெண்ட்டு, ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன் பிரசிடெண்ட்டு எல்லாருமே இருந்தாங்க. மற்ற நாட்டோடைய பிரசிடென்ட் செக்ரட்டரிலாம் அறிமுகப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு கிடச்சிது. எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு, நானும் எதிர்பார்க்கல அந்த இடத்துல, ஏன் தமிழ்நாட்டில் ஒரு ஈவெண்ட் நடத்தக்கூடாதுங்கிறத டேரெக்டாக டக்குன்னு எஃப்ஐஹெச் பிரசிடெண்ட்டே கேட்டாங்க. அவரும் சரி நீங்கள் வில்லிங்காக இருந்தால் நான் ஏஷியன் சாம்பியன்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்படி வந்தது தான் இங்கே ஏஷியன் சாம்பியன்ஷிப். அது இப்போ நீங்கள் பேசுனதோட அந்த ஆமாம், ஏஷியன் சாம்பியன்ஷிப்போடைய ஃபோட்டோ லான்ச். ஓகே. ஆமாம், அப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் லீக்கு நிறைய ஈவெண்ட் இங்கே நடத்துறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அவார்டு வந்து ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு கிடச்சிது. அதோடைய மெடல் தான் அது. அப்புறம் ஒடிசா கவர்மெண்ட் வந்து அந்த வேர்ல்டு கப்பை நல்லா ஆர்கனைஸ் பண்ணோங்கிறதுக்காக அவங்க கொடுத்த அவார்டு. ஹாக்கி இந்தியாவும் வந்து இந்த டிஹெச்சில் நல்லா பண்ணது, வருஷம் எப்போதும் நிறைய நேஷ்னல்ஸ் எடுத்து பண்ணதுனால அவங்க வந்து பெஸ்ட்டு மெம்பர் யூனிட் அப்படிங்கிற அவார்டும் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணதுக்கு 24க்கு கிடச்சிது. ஏஷியன்
சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷனில் இருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் அடுத்தால நம்மளை உத்வேகப்படுத்தி இன்னும் மேலே நிறைய பண்ணணுங்கிறது, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய வேறு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. இதோட உச்சமாக வந்து அந்த FIH வேர்ல்டு கப் வேர்ல்டு கப். சார் வந்து உங்களை மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 40+ இயர்ஸ், அதாவது பார்ன் அண்ட் ப்ராட்டப்பே நான் ஸ்போர்ட்ஸில் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கிட்டேருந்து ஸ்போர்ட்ஸை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம், நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேறு பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருக்கு அண்ட் வேறு பார்ட் ஆஃப் வேர்ல்டுக்கும் போயிருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்டென்சிவாக பேசணும். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் இட் சார். சேகர் மனோகரன். எனக்கு சொந்த ஊர் வந்து விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம். அப்பா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் வந்து ஒரு நேஷ்னல் அத்லெட்டு, ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் மெஜரா கோட்ஸ். இந்த மெஜரா கோட்ஸில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து நான் படிக்கும்போது ஹாக்கி ஆடி இருக்கிறேன் அங்கே ஸ்கூலில். அப்புறம் அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த மெஜரா கோட்ஸுடைய நிறுவனம் வந்து A கிரேடு ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்தாங்க. அதில் வாலண்டியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கபடியை வந்து அங்கே வந்து A கிரேடு டோர்னமெண்ட்டு நடந்துச்சு. அந்த நடந்த 2 டோர்னமெண்ட்லேயும் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. அவ்வளோ ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஹாக்கியில் வந்து அன்றைக்கி ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தும் போது அந்த டோர்னமெண்ட்டில் வந்து தன்ராஜ் பிள்ளைக்கு வந்து அப்கமிங் பிளேயர்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது வந்து இது வந்து 84. ஆனால் அதுக்கு பிறகு அவர் வந்து பெரிய பிளேயராக ஸ்டார் பிளேயராகி தன்ராஜ் பிள்ளை வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு சிறந்த பிளேயராக இருந்தார். அதே மாதிரி கபடியும் அங்கே நடந்துச்சு. ATEயில் A கிரேட் டோர்னமெண்ட். அதில் வந்து ராஜரத்னம்ங்கிறவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து இன்றைக்கி தலைசிறந்த பிளேயர் வேர்ல்டு லெவலில் அந்த ஊரில் இருந்து. ஸோ அங்கே இருந்து கிடச்ச நாலேஜு, அங்கே வந்து எனக்கு அந்த அங்கே வாலண்டியராக ஒர்க் பண்ண அனுபவங்கள், இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக எனக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இருந்த ஒரு ஆர்வத்தில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக தள்ளிச்சு. கபடிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கையை பிடிங்கிறது வந்து கபடி. அது வந்து ஒரு மாடு விரட்டு அந்த இதில் வந்து, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு முன்னால் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். அது ஜல்லிக்கட்டுக்கு முன்னால் அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அது ஒரு பயிற்சி. அதுதான் வந்து கபடியாக மாறிச்சு. ஆனால் அது பதிஞ்சு வச்சுருக்க வந்து வேறு மாநிலம் வந்து கபாடின்னு சொல்லி அவங்க அதை பதிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கபடி நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது. நம்ம இங்கே தான் பிறந்துச்சு, ஆனால் இல்லை. அப்போது இந்த பெரிய அளவில் ப்ரோ கபடின்னு நடக்கும்போது அதில் வந்து தமிழ்நாடு டீமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு டீமே இல்லை, எங்கள் ஊரில் பிறந்ததுக்கு நீங்கள் இது ஒரு இதே கொடுக்கலையே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து அப்படியா கபடி எங்கே உள்ளதான்னு கேட்குறாரு. நான் வந்து இந்த உங்கள் லீக்கில் வந்து நான் 26 பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, செகண்ட் ஹையஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நான் ஓரளவுக்கு டேட்டாவோடு எடுத்துகிட்டு போனது உண்மையா அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டு கேட்குறாரு. ஆமாம் இருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் ஏன் தமிழ்நாடுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குற. அதுக்கு பிறகு அவங்க தமிழ்நாடு டீமுக்குள்ள வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் டாப் பிளேயர்ஸ், அதாவது நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுடைய கோல் கீப்பர் வந்து ரெங்கநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அருமையான கோல் கீப்பர். 3 வேர்ல்டு கப் ஆடியிருக்கார். தமிழ்நாட்டில் உள்ளவர் 3 ஒலிம்பிக் ஆடியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து 13 ஒலிம்பியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. முனீர் சேட் சார், பாஸ்கரன் சார், ரியாஸ், அதே மாதிரி ஆடம் சிங்க்லர், இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து, ஃபிலிப் சார், அவங்க ஃபேமிலியே வந்து ஹாக்கிக்காக டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. இவங்க எல்லாமே டெக்னிக்கல் செட், அதாவது இந்த ட்ரிபிளிங்கிற இது இருக்கும்போது வந்து அந்த இது அவங்கெல்லாம் ரொம்பவே பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து நல்ல பிளேயரை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஃபிட்னஸ் கொடுத்தா பிளேயராக மாறிடுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆளை எடுத்து ஒரு பிளேயராக மாற்றுறாங்க. அப்போது அந்த கேம் சேஞ்ச் ஆகுது. அதை நம்ம கொஞ்சம் வந்து அந்த டர்ஃபை இங்கே வர்றதுக்கும் அந்த டர்ஃப் வந்து மற்ற ஊர்களுக்கு வர்றதுக்கும் நம்ம ஊருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆயிடுது. அப்போ அந்த ஒரு 17-15 வருஷம் கேப்பில் வந்து மற்ற கண்ட்ரி வந்து ஹாக்கியில் ரொம்ப டாப்பில் வந்துருந்தாங்க.
நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக அந்த கேமோடைய நுணுக்கங்களை படிச்சுக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். இல்லைன்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தான் அதிகமான முறையில் எடுத்திருக்கிறோம், மெடல் எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதே இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்தியா தான் வந்து வேர்ல்டில் வந்து இன்றைக்கி வந்து கடந்த 2 ஒலிம்பிக்லேயும் நம்ம வந்து பிரான்ஸ் மெடலில் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் நம்மளுடைய கார்த்தி செல்வனும் வந்து இப்போ வந்து இந்தியா டீமுக்கு இப்போது ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. யூரோப் டூரில் கூட இருக்கிறாரு. ஏஷியன் சாம்பியனில் கூட அவர் இருந்தார். ஸோ நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக மென்டலாக நிறையா இருக்குது. பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனால் அந்த ஒரு கால் ஃப்ரம் நேஷ்னலோ இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் கிடச்சாதான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் ஆகுது. அது இல்லாமல் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார் இஃப் டேக்கிங் ஸ்போர்ட் ஆஸ் அ கெரியர்? ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் எடுத்தாச்சு அப்படின்னா நிறைய அதில் சைக்காலஜி விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து காலையில் எந்திரிக்கிறது, அவனுடைய வேலையை அவனே பார்த்துக்கணுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. நான் வந்து ஒரு பிளேயர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரான். அப்போது வந்து டீம் ஒர்க் வருது. டீம் ஒர்க்கில் வந்து நீ டீம் ஒர்க்காக பண்ணால் தான் நான் ஒரு இடத்துல வின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இதுவும் அதில் கிடைக்குது ஸ்போர்ட்ஸ்னால். அப்புறம் வந்து வெற்றி தோல்விங்கிறது எப்போதும் நான் வந்து, ஏன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ்மேனும் வந்து ஒரு கோழையாக முயற்சி அப்படிங்கிற எந்த இடத்துலையும் கூட வராது. ஏன்னா அவன் வெற்றி தோல்வியை சமமாக பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவன்கிட்ட வந்து வந்துடுது இயற்கையாக. கோல் அடித்தா முடிச்சுட்டு நீங்கள் கோல் தோத்துட்டே வெளியே வந்தால் கூட இமீடியட்டாக வந்து அடுத்த பிளேயருக்கு போய் அவன் ஒரு கை கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காமிச்சிட்டு தான் அவன் வருவான். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூனிக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் ஆகுறீங்க, ஸ்டேட் ஆகுறீங்க. ஸ்டேட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் 2ன்னு கொடுத்துருவாங்க. நேஷ்னல் அதாவது இன்டர் ஸ்டேட் ஆடினீங்கன்னா இந்த ஃபார்ம் 2ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்ம் 2 வச்சு நீங்கள் வந்து ஒரு நம்மளுடைய இது மேல் படிப்புக்கு போகும்போது வந்து இன்ஜினியரிங்க்குன்னு நிறைய சீட் இருக்குது, மெடிக்கலுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே சீட்டு வந்து அதிகமான சீட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் 1 அப்படிங்கிறது கிடச்சிது அப்படின்னா இன்றைக்கி ஐஐடியில் கூட அதுக்குள்ளே ஓப்பன் வந்து வந்திருக்கு. ஒரு 7 பேர் இந்த வருஷம் அதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் யாருமே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதோடைய அவேர்னஸ் இல்லாமல் வெளி மாநிலத்தோடு அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன் நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களும் அதை நான் அப்ளை பண்ணால் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் வந்து எங்களுடைய இதில் ஹாக்கியில் கடந்த 2 முறை நாங்கள் வந்து சாம்பியனாக வாங்கினோம். ஒரு சில்வர் மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கினோம். அதில் ஆடின 18 பேரும் இன்றைக்கி வந்து 36 பேரும் இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட்டு கிளியர் ஆகிட்டாங்க. அவங்க லைஃப் வந்து செட்டில் ஆகிட்டு. அதில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல செக்ரட்டரியேட்டில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து இந்த 18 பேருக்கு தான் வாய்ப்பு. ஆனால் 5000 பேர் விளாடுறாங்க. அப்போ மீறி என்ன செய்யலாம்? ஓகே, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, ஒரு 5 கோச்சிட்ட 6 கோச்சிட்ட படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல, கோச்சாக படிங்க. என்னுடைய கணக்கில் ஆளுக்கு ஒரு 20 பேர் பிளேயரை கோச் பண்ணாங்கன்னா அப்போது 120 பேர் கோச் பண்ணால் எவ்வளோ பிளேயர்? அப்போது நிறைய ஒரு 5 வருஷம் கழித்து நம்மளுக்கு நிறைய பிளேயர்ஸ் உருவாகிறதுக்கு உள்ள வாய்ப்பு. இந்த பிளேயருக்கும் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணால், ஒரு கோச் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்தா கூட 10,000 20,000 சம்பளம் கிடைக்கும். இதெல்லாம் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஹப்பு. இது நிறைய ஒருத்துக்கு இது தெரியாமல் இருக்குது இந்த விஷயம். ஐபிஎல் மாதிரி கேமில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து ஃபிட்னஸாக இருந்தால் மட்டும்தான் அவனுடைய லைஃப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வெளி மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கி ஃபிட்னஸை பண்ணிட்டு போகணுங்கிற நோக்கத்தில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இங்கே வராங்க. அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. தான் உடம்பை சரி பண்ணிக்கணும், ஃபிட்டாக வைக்கணும், அதுக்காக நம்ம வந்து ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணால் நம்ம ஏலத்தில் நல்லா போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது வந்திருக்கு. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல. அப்போது என்ன ஆகுது, நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒன்று பிளேயர் ஆர் அஃபிஷியல் ஆர் கோச் ஆர் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இந்த 2036 வந்து நம்ம போகணும் அப்படின்னா இன்னும் ரிவர்ஸில் வந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஒரு 16 வயசு பையன், 15 18 வயசுக்குள்ள பையங்க இன்றைக்கி அதில் ஃபோக்கஸ் ஆகணும். நான் என்ன கேமுக்காக ஒரு ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணணும், நான் என்ன கேமுக்காக நான் வந்து
ஒலிம்பிக்கு நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் நான் வந்து பங்கு பெற போகிறேன், பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறேன், இந்த கேமுக்கு போகலாம் அப்படின்னா என்னென்ன கேம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம அதிகமாக இப்போ எடுத்துகிட்டு வர்றது வந்து நிறைய டெவலப் பண்ணுறது வந்து ஆர்ச்சரி, பிரெயின் கேம், ஃபோக்கஸான கேம். நம்மளுக்கு யோகான்னு ஒரு விஷயத்த முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஃபோக்கஸான கேமு. நீங்கள் ஏன் ஆர்ச்சரியில் போகக்கூடாது? ஏற்கனவே நம்ம ஆர்ச்சரியில் தான் மெடல் எடுக்கிறோம். கரெக்ட். அதே மாதிரி ஷூட்டிங் ஏன் அதிலெல்லாம் எடுக்கிறோன்னா நம்மளுடைய ஜீனில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம். ஸ்விம்மிங்கில் வரலாம், நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் உங்களை அத்லெட்டிக்ஸில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹாக்கி வந்து நம்ம வந்து ஒரு டீம் கேமாக வந்து அதிகமான மெடல் எடுத்ததே வந்து ஒலிம்பிக்கில் வந்து ஹாக்கி தான். பெண்கள் எவ்வளோக்கெவ்வளோ இன்வால்வ் ஆகிறீங்களோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் வாரியாக நம்ம பேசும்போது நம்ம 2036க்கு என்ன வந்து ஒரு ரோட் மேப் வச்சுருக்கோம் ஒலிம்பிக்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் சார். நம்ம வந்து எப்போதும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ மக்கள் தொகை இருக்க நாடு நம்ம வாங்காமல் போயிருந்தோம், இந்த மக்கள் தொகை இவ்வளோ கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஏன் இவ்வளோ மெடலோட வின் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எப்போதுமே வந்து நம்மளை வேறு யாருக்கோ நான் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு நம்ம பேசிக்கிடுதோம். ஒரு வீட்டில் உட்காந்து எல்லாரும் பேசும்போது நம்ம ஒரு மெடலும் இல்லை அப்படின்னு பேசுகிறோம். அதுக்கு நீனும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எல்லாரும் உணர ஆரம்பிச்சு 140 கோடியில் நீனும் ஒருத்தன் தான் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குங்கிறத புரிஞ்சாச்சுன்னா இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதில் இருந்து வெளியே வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள இதில் நிறைய நம்ம அகாடமியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போவே அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த கேமில் நம்ம வந்து நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஒரு விஷன் வச்சு 2036 நம்மளுக்கு இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து நீங்கள் 100 மெடல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ரீசனபுளாக நம்ம வந்து ஒரு போடியத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க சார். எவ்வளோ மெடல் வாங்குவோம் 2036? இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம ஒரு 50 தாண்டினா வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சூப்பர். ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் நான் ஒரு யங்ஸ்டர், எனக்கு ஒரு 14-15 வயசு ஆகுது, அண்டர் 14 ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சென்னையில் ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னு தெரியும். அது வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் கவர் பண்ணுறாங்க. நம்ம டெப்டி சிஎம் சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிடியேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரமோஷன் வைஸாகவும் தெரிஞ்சிருச்சு. பட் நான் ஒரு இன்டீரியர் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் எப்படி வந்து ஒரு ஹாக்கியை வந்து கெரியராக சூஸ் பண்ணுறது? ஒரு தமிழ்நாட்டு பையனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எத்தனை ஸ்டேடியம்ஸ், டர்ஃப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? ஸ்கூல் லெவலில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக்னு ஒன்று லாஸ்ட் இயர் நம்ம ஆரம்பித்தோம். ஓகே. அந்த லீக் வந்து ரொம்ப ஒரு யூனிக் மாடல். இந்த மாடலை நம்ம வந்து இந்த மாடல் பண்ணதுனால நம்ம வந்து ஹாக்கி இந்தியாவில் இருந்து ஒரு அவார்டு நம்மளுக்கு கிடச்சிது. இதே மாதிரி அதிகமான ஈவெண்ட்டை நடத்தினால தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் முதலமைச்சர் அவார்டு வந்து ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கிடச்சிது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராம்நாடு, திருச்சி, சென்னை இதிலெல்லாம் வந்து டர்ஃப் இருக்குது. 7 டர்ஃப் இருக்குது. இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வருஷம் 3 டர்ஃபை வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரியலூர். நம்ம கார்த்தி வந்து அங்கே இருந்து உருவாகின பிளேயர் இந்தியாவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அவரை பாராட்டுறதுக்காகவா இல்லை அப்படின்னா அந்த ஊரில் நிறைய பிளேயர் உருவாகணும் கார்த்தியை பார்த்துங்கிறதுக்காகவா அந்த ஊருக்கு ஒரு டர்ஃப் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் ஒரு டர்ஃப் வந்தாச்சு. இப்போ இந்த வருஷம் வருகிற 28ஆம் தேதி நேஷ்னல்ஸ் வந்து சப்ஜூனியர் நேஷ்னல்ஸு சென்னை நடத்த போகுது. ஓகே. தமிழ்நாடு இங்கே நடத்தும்போது சென்னையில் வச்சு 26 ஜூலை. ஆமாம் சார். அதே ஃப்ளோவில் நான் வந்து ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து சேலம்லேருந்து வந்த நம்ம நடராஜன் கிரிக்கெட்டர் வந்து ரொம்ப நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்தாரு. இப்போ மெல்பர்னில் போய் அவர் விளையாடும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டு எல்லா தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேனுமே வந்து அவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்துட்ருந்தோம். நம்மளே வந்து நம்ம ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி அரியலூர்லேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த கார்த்தி அவர்கள் நிறையா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். இப்போ இந்தியன் டீமில் வந்து ஒரு பாட்டாக இருக்கார் ஹாக்கியில். அண்ட் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியணும். அவரோட கதையை ஒரு சுருக்கமான ஒரு அழகான ஒரு பெரிய வின்னிங், அது சின்ன கதை கிடையாது, அது சுருக்கமாக நீங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள்.
திருச்சியிலேருந்து உருவாகி அங்கே ஜூனியர் ஸ்டேட்டு டீமுக்கு தமிழ்நாடு டீமுக்கு ஆடுறாரு. முடிச்சுட்டு கோயில்பட்டியில் படிக்க போகிறாரு. அங்கேருந்து ஜூனியர் டீமில் செலெக்ஷன் ஆகுறாரு. இந்த இந்தியன் கேம்புக்கு போகிறாரு. இந்த கேம்புக்கு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது வந்து அவர்கிட்ட மொபைல் கிடையாது, ஷார்ட்ஸு, பனியனு, அந்த கேம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். அப்போது வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கனிமொழி அவங்க இந்த பையனுக்கு வேண்டிய கிட்டு, ஸ்போர்ட்ஸு, அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடாது, மற்ற பிளேயர்லாம் நிறைய நல்ல ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, நீ நல்ல ட்ரெஸ்ஸோடெல்லாம் போகணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறோம். அங்கே வந்து மாரிசனும் கார்த்தி இருக்கிறாங்க. கார்த்தி யாரு கூடயுமே பேச மாட்டார், ரொம்ப அமைதியான பையன். நான் வந்து அதுக்காகவே தினம் ஃபோனில் பேசுவேன். நீ ஓப்பன் ஆகணும், அவன் பேசணும், நீ மற்ற கோச்டையும் போய் டவுட் கேளு அப்படின்னா அவர் பேச மாட்டார். அதுக்கு பிறகு அதெல்லாத்தையும் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவர் வந்து, ஆனால் அவர் கேமில் வந்து ஒரு ஃபோக்கஸாக அவருடைய இன்றைக்கும் எல்லாரும் மனசுலையும் நிற்கிறது வந்து ஆஸ்திரேலியா மேலே கார்த்தி அடித்த ஒரு கோல், அதே மாதிரி இங்கே ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் அவர் அடித்த ஒரு கோல் வந்து எல்லார் மனசுலையும் நிற்கும். அந்த அளவுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து அவர் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பிளேயர் உருவாருங்கிறது வந்து தனக்குள்ள ஒரு நிறைய முடிவு எடுத்து அதில் ட்ராவல் பண்ணணுங்கிற நம்பிக்கையோடு அவர் இருந்தால் மட்டும்தான். நம்மெல்லாம் உதவி பண்ணால் கோச் நிறைய, அவர் முத்துக்குமார்கிட்ட படித்தார், அவர் படித்தது வந்து ராஜாக்கிட்ட படித்தார். ஸோ இவங்க எல்லாத்துக்கூடையும் அவங்கெல்லாம் கோச் பண்ணால் கூட, நாங்கள் சப்போர்ட் பண்ணால் கூட, அவருக்கு உள்ள வந்து ஒரு வைராக்கியமும் அந்த ட்ரைவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அவர். எனக்கு ரொம்ப அந்த வெற்றியை நான் பார்த்ததில் நான் சந்தோஷப்பட்டது வந்து, அவருக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லாம் கிடைக்குது. அவர் வந்து ஏஷியா முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருது, இன்கம் டேக்ஸில் வேலை கிடச்சிருது. வேலை கிடைச்ச உடனே இந்த நியூஸ் வந்து டிவியில் போடுறாங்க. அந்த டிவியில் ஒளிபரப்பாகும்போது முதலமைச்சர் அந்த மாவட்டத்தில் இருக்கிறார். ஓகே. அந்த அரியலூர் மாணவர் இந்த மாதிரி ஏஷியாவில் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது அந்த நியூஸ் அங்கே போகுது, அதை பார்க்குறாரு. அவர் வீடை போய் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு குடிசை வீடு. அதை முதலமைச்சர் பார்க்குறாரு. இவ்வளோ ஏஷியாவுக்கு ஆடி இருக்கு, இந்தியாவுக்காக ஏஷியன் கப்பில் ஆடி இருக்கிறா, அவர் வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து அன்னைக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க சிவசங்கர் மினிஸ்டர், இந்த மாதிரி கார்த்தி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் அவர் இந்தியா கேம்பில் இருக்கிறாரு அப்படின்னு. இல்லை முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போகணுங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு போய் வீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரே நாள் அவருடைய லைஃப் வந்து, அவர் இன்கம் டேக்ஸில் வராரு, அவர் இங்கே வீடு கிடைக்குது, அதோடைய லைஃப் வந்து ஒரே நாளில் வந்து அவருக்கு மாறிட்டு. ஆனால் எனக்கு இதெல்லாம் வந்து கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எப்படின்னா, நான் பார்க்குற எனக்கு ரொம்ப உணர்ச்சியாக இருந்த இடம் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு தமிழ்நாட்டில் இதே ஸ்டேடியத்தில் நடக்குது. முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாரும் வந்து அந்த மேட்சை தொடங்கி வைக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. இந்தியா டீமுக்கு வந்து கை கொடுத்துட்டே போகிறாங்க, ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து கார்த்தி நிற்கிறது தெரியாமல் முதலமைச்சர் வந்து கொஞ்சம் தூரம் நடந்துருந்தார். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய், சார் கார்த்தி எங்கே நிற்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 10 பேர்கிட்ட தாண்டி போயிட்டார். சிஎம் வந்து திரும்ப வந்து கார்த்தின்னு வந்து கையை கொடுத்துட்டு நல்லா விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலே அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரு இந்த சைடு போனவர் திரும்ப வந்து கை கொடுத்து அவருக்கு ஒரு பிளெஸிங் பண்ணிடுறதுங்கிறது வந்து அந்த வீடு கொடுக்கறது அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பிளேயருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன். அதுவாக தான் நான் அதை பார்க்குறேன். நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் கார்த்தி. அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான பர்சனை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நடிகர் ஆர்யா அவர்கள் கண்டினியூஸாக உங்களோட ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் சரி, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே, அவரே வந்து ஒரு பாக்ஸராக
படத்துலலாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு யா சைக்கிளிங்கில் வந்து அவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆர்யா அவர்களோட கான்ட்ரிபியூஷன் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாக்கி. அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து அத்லெட், நல்ல அத்லெட் அவர். அப்போது இருந்து அவர் ஸ்கூல் படித்து முடித்த நடிகராக ஆனவுடனே நான் வந்து அவர் வந்து அப்போது வந்து மராத்தான் இங்கே 2007 நடத்தும் போது அவரை வந்து மராத்தானுக்காக அவரை அப்ரோச் பண்ணியிருந்தேன், இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மராத்தானை பற்றி பேசுகிறதுக்கெலாம் வந்திருந்தார். அன்னையிலேருந்து நிறைய ட்ராவலில் இருக்கார். இப்போட இந்த தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக்குக்கு வந்து அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு, எல்லாரையும் விளாடுவாங்கன்னு. நான் மேட்ச்சுக்கு இன்வைட் பண்ணால் கூட வந்துடுவார். அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பிரபலங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. 2025 இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஜூனியர் வேர்ல்டு கப் எஃப்ஏஹெச்சோட ஆர்கனைசேஷன் நடத்துகிற இந்த ஜூனியர் வேர்ல்டு கப் நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆஸ் அ தமிழ் பர்சன் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். ஆனால் இங்கே பேச போகிறதில்ல, டேரெக்டாக அந்த லொக்கேஷனில் போய் இங்கே தான் நடக்க போகுதுன்னு நீங்கள் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க.